ரொம்ப நம்ம மக்களை பாதிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்னு சொல்லி என்ன செய்யறோம், நம்ம போய் அதுல உளுந்து நம்மளும் சேர்ந்து அதை ஒரு நல்ல ஹலாலான வியாபாரம் யாரோ பத்துவா கொடுத்த அடிப்படையில் அதை ரொம்ப நம்ம சகோதரர்கள் அதில் வீழ்ந்து கிடக்குறாங்க. ஏன்னா அதிகமான லாபம் கிடைக்குது, திடீர்னு கிடைச்சு போயிடுது அப்படின்னு நினைத்து அது ஒரு நல்ல வியாபாரம் என்று நினைக்கிறார்கள். இப்ப நம்ம இந்த ஷேர் மார்க்கெட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் வச்சுக்கிறங்க, நேற்றும் இன்னைக்கும் சொன்ன ஹதீஸ்கள் அந்த பக்கம் வச்சுக்கிறங்க, ஷேர் மார்க்கெட்டை வச்சுக்கிறங்க, நேற்று சொன்ன ஹதீஸ்கள் இன்னைக்கு சொன்ன ஹதீஸ்களை எடுத்துக்கிறங்க. இதுல உள்ள அவ்வளோ இதுல இருக்கா இல்லையா? ஷேர் மார்க்கெட்ல நீங்க நான் கேட்கிறேன், நீங்க வாங்குறீங்க, ஷேர் வாங்குறீங்கல்ல, ஒரு கம்பெனியுடைய ஷேர், இந்த கம்பெனி இந்த நேம போட்டு இந்த கம்பெனியுடைய ஷேர் 100 ரூபா அப்படின்னு ஷேருடைய மதிப்பு, அது முக மதிப்புன்னு சொல்லுவான். முக மதிப்பு வேற, மார்க்கெட் மதிப்பு வேற. அவன் வெளியிடும் போது 100 ரூபாய் அந்த ஷேரை வித்திருப்பான். அந்த கம்பெனிக்கு டிமாண்ட் ஏற ஏற என்னவாயிரம், 100 ரூபாயுடைய முக மதிப்புள்ள ஷேர் 10,000 ரூபாய்க்கு கூட போகும், 5,000 ரூபாய்க்கு கூட போகும். அப்ப அந்த ஷேர் என்ன செய்வான், 100 ரூபாய்க்கு ஷேர் வாங்கினவன் அதை விற்குவான், 5,000 ரூபாய்க்கு விற்பான். நம்ம என்ன செய்யறோம், அந்த கம்பெனியுடைய ஒரு ஷேரை 5,000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். வாங்க தப்பு இல்லை. ஒரு கம்பெனியில் நீங்க பங்காளி ஆகிட்டேன்னு அர்த்தம். நம்ம ஒரு கம்பெனியில ஷேர் வாங்குறோம்னா அந்த கம்பெனியில நம்மளும் ஒன் ஆஃப் த ஓனர் ஆயிடுறோம்ல, நம்மளும் ஓனர் தானே. அவன் பெரிய ஓனர் ஆகும், நம்ம சின்ன ஓனர் ஆயிரும். 1 கோடி ரூபாய் உள்ள மதிப்புல நம்ம ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டா கூட 500 ரூபாய்க்கு நம்ம ஓனர் அதுல 1 கோடி ரூபாய் அவனுக்கு சொந்தமாக இருந்தாலும் நம்ம 500 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்கிட்டோம்னா என்ன ஆச்சு, நானும் அதுல ஒரு முதலாளி, சின்ன அளவுக்கு நான் ஒரு முதலாளி. அந்த பேப்பர் என்கிட்ட இருக்கிற வரைக்கும், அந்த ஷேர் மார்க்கெட் அந்த ரசீது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் ஒரு ஓனர். இவற்றை வச்சுட்டு அடுத்த நாள் இவர் ஓனர் ஆயிடுவாரு, இவர் அவற்றை விட்டு அவர் அடுத்த நாளைக்கு ஓனர் ஆயிடுவாரு. இப்படி 5 செகண்டுக்கு ஓனர் மாறும், அது ஒரு விஷயம். அடிக்கடி மாறிட்டு இருப்பானுவோம். இதெல்லாம் பேசிப்பேன். நான் என்ன கேட்கிறேன், நான் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி, என்னுடைய கம்பெனில இருந்து நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு ஷேரை வெளியிடுறேன். எவ்வளவு வெளியிடுவேன், நான் நடத்த கம்பெனியில நிர்வாகம் என்கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி 51% நான் கண்டிப்பா வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் வித்துற மாட்டேன். எல்லாரும் கூட்டிகிட்டு நிர்வாகம் நீங்க கையில் எடுத்துக்கிட்டா, அதனால நான் எல்லா கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான், 51 வச்சுக்கிறது நம்ம கம்மி, 80-90 வச்சுக்கிடுவாங்க, 70% அவன் கையில வச்சுக்கிடுவான். 30 தான் ஷேர் என்ன செய்வான், அப்பதான் நிர்வாகம் பண்ண முடியும். யார் அதிக ஷேர் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் அதை மேனேஜிங் டைரக்டராக, அதனுடைய நிர்வாகியாக, தலைவராக, சேர்மனாக அதுல இருக்க முடியும். அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்க, நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன் என்று சொன்னால், அது 1 கோடி ரூபாய் உள்ள ஒரு கம்பெனி என்று சொன்னால், நான் 51 லட்சம் ரூபாய் கண்டிப்பா நான் வச்சுக்கிறேன். சில பேர் 49 வச்சுக்க மாட்டான், அவன் வச்சு அவன் நிர்வாகம் போயிடலாம், கூட்டாட்சி அவனை வச்சு விட்டுருவாங்க. அதனால என்ன செய்வான், அந்த கம்பெனி நடத்தக்கூடியவன் 51யோ 52யோ 60யோ 70யோ அவன் கையில வச்சுக்கிட்டு இந்த 30 விற்கிறேன், நீங்க எல்லாம் பங்காளி ஆகிக்கிறீங்க, நீங்க எல்லாம் வாங்கிக்கிறீங்க, வாங்கிட்டு நீங்க அதுல ஒரு ஷேர், இதான் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது. இப்ப அந்த கம்பெனி நான் 1 கோடி ரூபாய்க்கு நான் நடத்தக்கூடிய கம்பெனியில ஒரு 70 லட்சம் ரூபாய் நான் வைத்துக் கொண்டு, என்னுடைய ஷேராக வைத்துக் கொண்டு 30 லட்சம் ரூபாய் ஷேரை நான் வெளியிடுறேன்ல, வெளியிடும் போது 30 லட்சம் ரூபாய் ஷேர். ஆனா என்னுடைய அந்த கம்பெனியில அதை ஏற்றி விடுறதுக்கு புரோக்கர் இருக்கிறாங்க, அதுக்கு பேர் காளைகள் சொல்லுவாங்க. இந்த காளைன்னு சொல்லக்கூடிய புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, என் கம்பெனி பயங்கரமா ஏறி போற மாதிரியும், அந்த டாப்ல போயிட்டு இருக்கு அந்த கம்பெனி, அப்படியா பயங்கர டிமாண்டா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த 30 லட்சம் ரூபாய்க்கு நான் வித்து அந்த ஷேர் இருக்குல்ல, அது போகும் 200 கோடி ரூபாய்க்கு. மொத்தமா 1 கோடி ரூபாய் தான் என்னுடைய கெப்பாசிட்டிய, நான் கம்பெனியில போட்டுருக்கிற 1 கோடி ரூபாய்க்கு தான் பண்ணிருக்கிறேன். இந்த 30 லட்சம் ரூபாய் ஷேரை வித்த உடனே 100 ரூபாய் 1000 ரூபாய் நீங்க ஒரு ஷேரை வாங்குறீங்க, வாங்கும்போது 1000 ரூபாய்க்கு வாங்கியாச்சா, ஏன் நானே என்ன செய்வேன், அந்த மதிப்பு ஏறுறதுக்காக வேண்டி நானே சில புரோக்கர்களை வச்சு பயங்கரமா அந்த கம்பெனி நீ நினைக்கிற மாதிரி 1 கோடின்னு நினைச்சிட்டு இருக்கிற, அது எங்கேயோ ஏறி போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பொய்யா பரப்புவாங்க. பரப்புன்னு என்ன செய்வான், 1000 ரூபாயுடைய ஷேர் 2000 ரூபாய் லேசா அம்மாவும் காட்டும், 2000 ரூபாய்க்கு வாங்கினா 4000 ரூபாய் விற்பான், 4000 ரூபாய்க்கு 8000 ரூபான்னு போகும். இதை பாத்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய்க்கு நான் வெளியிட்ட ஷேர் அது 3 கோடி ரூபாய்க்கு போயிடும். வழங்குதா, அது 3 கோடி, 30 லட்சம் ரூபாய்க்கு போட்டது 3 கோடின்னு சொன்னா அப்ப எத்தனை மடங்காவது, 100 மடங்கா, 100 மடங்கு. அப்ப எனக்கு 7 லட்சம் 70 லட்சம் ரூபாய் என்னாச்சு, 7 கோடி ஆச்சுடா. அதாவது நான் ஒரு 70 லட்சம் ரூபாய் நான் போட்டுக்கிறேன்னு அது 7 கோடி ஆயிரும்லங்க. அப்ப 7 கோடி, அப்ப என்ன செய்யணும், என் கம்பெனியில நீங்க நுழைஞ்சி ரைடு விட்டு சோதனை பண்ணுனா 7 கோடி இருக்குமா, 7 கோடி நீ 3 கோடி சேர்த்து 10 கோடி இருக்குமா, இருக்காது. அப்ப இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி அந்த நாங்க நீ ஷேர் வாங்கினவன, என் கம்பெனில ஷேர் வாங்கினிய, என் கம்பெனி வந்தியா, நான் என்ன வியாபாரம் பாத்தியா, அதுல என்ன இருப்பு இருக்குது, என்ன கடன் இருக்கிறது, என்ன ப்ராஃபிட் இருக்கிறது,
அதையெல்லாம் நீ ஆய்வு பண்ணி நம்ம இவ்வளவு தான் வாங்குறோம், நீ வாங்குனியா, என்ன வாங்குறேன்னு உனக்கும் தெரியாது, என்ன விற்கிறேன்னு எனக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனா அதை எவன் வச்சுக்கிறான்னு தெரியாது. ஷேருங்கிறது இப்ப நானும் நீனு பங்காளின்னா நீ தான் என் பங்காளின்னு எனக்கு தெரியணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்றோம்னு சொன்னா நான் ஒரு பார்ட்னரு, நீ ஒரு பார்ட்னர், நீ உன் முகம் எனக்கு தெரியணும், என் முகம் உனக்கு தெரியணும். இந்த கம்பெனி நடத்துறான 70% வச்சுட்டு இருக்கிறான அவனுக்கு இந்த 30% வச்சுக்கிறவன் யாருன்னு தெரியுமா? அவனை ஒன்னா கூட்டிக்கிட்டு இருக்கும் போது அதுல பாதியில மாறிடுவான். அந்த ஷேர்ல வந்து 30 லட்சம் வாங்கி வச்சுக்கிறானே, எல்லாம் வாங்கப்பா ஏன் ஷேர் வாங்கணும் கூப்பிடுவானா, அங்கனுக்குள்ள வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் வச்சு மாற்றி விட்டு போயிருவாங்க. அப்புறம் என்ன ஆயிடுவேன், இவன் உள்ள அவனுக்கு போய், அவன் உள்ள இவனுக்கு போய், இவன் உள்ள அவனுக்கு போய், ஒரு நிலையே கிடையாது. எவனுக்கு அந்த ஷேர் இருக்குன்னு தெரியாது. ஏறக்குறைய ஒரு லாட்டரி சீட்டு, ஏறக்குறைய இது ஒரு சூதாட்டம். அப்ப இது வந்து நல்ல விளங்கணும். நீங்க ஷேர் மார்க்கெட்டை நீங்க வாங்கினது என்ன வாங்கின, ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில ஷேர் வாங்கினா அவன் முதல்ல அவன் என்ன தொழில் பண்றான்னு உனக்கு தெரியணும். ஒரு கம்பெனியில ஷேர் வாங்குறேன்னா அவன் கம்பெனில 1000 செய்வான். ஒரு பெட்ரோல் நிறுவனத்தில் நீ ஷேர் வாங்குறேன்னா அவன் 1 லிட்டருக்கு 100 மில்லி பிடிப்பான். அப்ப நீ பங்காளியா இருக்கிற ஒரு கம்பெனியில 100 மில்லி பிடிச்சா நீங்க தானே பங்காளி. நான் வந்து பெட்ரோல் பங்கு நடத்துறேன், ஷேர் விற்கிறேன். அந்த பெட்ரோல் பங்கு நான் என்ன பண்றேன், மிஷினை செட் பண்ணி வச்சு 1 லிட்டர் முள்ளு காட்டும், நம்பர் காட்டும், 1000 காட்டும். ஆனா 900 தான் நான் ஊத்துவேன். அது மிஷின் நம்ம எப்படி வேணா செட் பண்ணலாம். 1000க்கு 900 காட்டலாம், 700க்கு 1000 காட்டலாம். இது பெரிய மேட்டர் கிடையாது. செட் பண்ணி வச்சுட்டு நான் வித்து சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன். அந்த கம்பெனியில நீ ஷேரை வாங்கிட்டீங்கன்னா நான் எத்தனை பேர் ஏமாத்தணும், அதுல உனக்கு பங்கு வருமா வராதா? என்ன பர்ஃபெக்டா குரானை படிச்சுட்டு வியாபாரம் பண்றவன் தொழில் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் வட்டிங்க நானே 1 கோடி ரூபாய் வச்சு தொழில் பண்றேன். அந்த 1 கோடி ரூபாயில 50 லட்சம் ரூபாய் பேங்க்ல கடனா வாங்கி வட்டி வாங்கி போட்டுருக்கிறேன். அப்ப அந்த கம்பெனியில நீ ஒரு பார்ட்னரா இருந்தா நீங்க தானே வட்டி வாங்கியிருக்கிற. அந்த கம்பெனியில நான் வட்டி வாங்கினேன்னா நீ தான் வாங்கியிருக்கிற, நீங்க முதலாளி தானே. அப்ப நான் வட்டி வாங்கியிருந்தா நீனும் அதுல பங்காளி ஆகுற, நான் மோசடி பண்ணா நீனும் சேர்ந்து மோசடி பண்ற, நான் ஏற்றுமதி பண்ற பொருள் தப்பா இருந்தா அது என்ன பண்றான்னு எனக்கு தெரியாது. நம்பர் ஒன்றை காட்டவும் மாட்டேன். பயங்கரமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மட்டும் ஒன்று சொல்லுவேன். என்ன பண்றாரு, என்ன கம்பெனி, அது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனி, இம்போர்ட் கம்பெனி, என்ன எக்ஸ்போர்ட், ஹராமான பொருளை கூட கருத்துவேன். நீ எவ்வளவுக்கு ஷேர் வாங்குற அந்த அளவுக்கு நீ அதுல பார்ட்னர் ஆகிறியா இல்லையா? அப்ப நம்ம என்ன விளங்கணும், இதுல வந்து நல்லா தெரியுது இது ஃப்ராடு, இது ஒரு வியாபாரமே கிடையாது. இன்னும் சொல்ல போன வியாபாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா சூதாட்டத்துக்கு வியாபாரத்துக்கு பழிச்சு வித்தியாசம் தெரியும். என்ன வித்தியாசம் தெரிஞ்சு, ஒரு கம்பெனி வந்துங்க ஒரு நாள் பார்த்தா உலகத்துல பணக்காரன் ஆகிட்டாங்க, ஒருத்தனை பில்கர்ஸ் எல்லாம் தாண்டிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா புஷ்னு இறங்கிட்டாங்க, 43,000 வந்துட்டாங்க. இது எப்படி வருது? இதெல்லாம் வந்து சூதாட்டம் தான். திடீர்னு பார்த்தா பங்கு சந்தை ஏறுங்களாம், திடீர்னு இறங்குங்களாம். இந்த மாதிரி சூதாட்டத்துக்கு போயிடுச்சா இல்லையா? இப்ப அமெரிக்க கம்பெனி திவாலாகி நிக்குதா இல்லையா? டோட்டலா போச்சா இல்லையா? இந்தியா உலகத்தையே பொருளாதாரத்தை ஆட்சி படைச்சிட்டு இருந்தவங்க காணாம போயிட்டான். அப்ப ஏன்னா இது வந்து நெசமதிப்பு இல்ல, இல்லாத ஒண்ணு இருக்கிறதாக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. மக்கள்லாம் வந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. பணத்தை திருப்பி வாங்க ஆரம்பிச்சான்னு வைங்க, கொஞ்சம் 4 பேரு புசு புசு கொடுத்து போயிடும். எல்லாம் போனா என்ன இருக்கு, ஒண்ணுமே இருக்காத, அவ்வளவு பேருக்கு ஒண்ணு கொடுக்க இயலாத. இவன் உள்ள மதிப்பே கிடையாது. இல்லாத ஒண்ணு இருக்கிறதா சொல்லிதான் வெளியில விற்பனை பண்றானே தவிர உண்மை அதுல கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல வந்து 1% கூட உண்மை கிடையாது. அவ்வளவு ஃப்ராடு, அவ்வளவு பொய், அவ்வளவு பித்தலாட்டம். அதுல என்னத்துக்காக நம்ம எல்லாரும் ஈடுபடுறோம்? அந்த பத்திரத்தை மாத்தி விட்டா உடனே காசு கிடைக்குது. என்கிட்ட உள்ள அந்த ஷேர் மார்க்கெட் சர்டிபிகேட்டை வந்து 1000 ரூபாய்க்கு உள்ளது என்ன செய்வேன், 10,000 ரூபாய் நான் வாங்கி வச்சிருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். விலை ஏறுதணும்னா 15,000 ரூபாய் வித்துருவேன். வித்துட்டு என்ன செய்வேன், அது வந்து அவன் வியாபாரம் பண்றதுக்கு தான் நீ சேரணும். ஒரு கம்பெனில நீ சேர்றதா இருந்தா அதுல சேர்ந்து அந்த வியாபாரத்தை டெவலப் பண்ணி அதை உண்டாக்கி அதுல இருந்து லாபத்தை அடைஞ்சு நஷ்டத்துல பங்கெடுத்து அதுக்கு பேர் தானே வியாபாரம். நீ என்ன பண்ற தெரியுமா, அந்த ஷேர் மார்க்கெட்ல என் கம்பெனில இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஷேர் வாங்கிருப்பான். வாங்கி என்ன செய்வான், இது 20,000 ரூபாய்க்கு மார்க்கெட்ல போகும், உடனே 20,000 கொடுத்துருவான். கொடுத்துட்டு அந்த ஷேர் வந்து 10,000 ரூபாய்க்கு வரும், அதை வாங்குவான். 2 ஷேர் 20,000 ரூபாய் 2 இதை வாங்கிடுவான். இவன் 20,000 ஏன்ட்டு வாங்கினானே வாங்கி வீட்டுக்கு போறதுக்கு அவனால மாத்தி விட்டுவான். 22,000 ரூபாய்க்கு போகுதான், அவன்கிட்ட மாத்துவான், இவன்கிட்ட மாத்து. இதுக்கு பேர் வியாபாரமா? இது நீ ஒரு தொழில் பண்றவன் ஷேர் சேர்றவன் எப்படியா செய்வான்? நீ ஒரு ஆளை கூட்டாளியை ஷேர் சேர்த்துட்டு அவன் வேற ஒரு ஆளை கொண்டு சேர்த்து விட்டா ஒத்துக்குவானா? நான் ஒரு ஆள் இவர் நல்ல பிள்ளை நினைச்சு நான் பங்காளியே சேர்க்கிறேன், இவர் நல்ல பிள்ளை, நம்மளோட ஒத்து போடுவாரு, எல்லா வகையும் இவர் சரியா வருவார்னு சொல்லி நான் பாதி போடுறேன், நீங்க பாதி போடுங்க நான் சொல்றேன். அப்ப இவர் என்ன பண்ணணும், வேற ஆளை சேர்த்து விட என்று கேட்கணும். அவரை நான் ஆய்வு பண்ணணும். இவர் மாதிரி அவர் இருப்பாரா? நான் என்ன செய்வேன், இவர் சொல்லாம இவர் பாட்டுக்கு பங்காளி பத்திரத்தை அவன் எடுத்துட்டு போனோன்னு அவனுக்கு நான் தான் பங்காளி உட்கார்ந்த, நீ எப்படி பங்காளி, அவன் பிரார்த்தர் வழியா இருந்தாலும் எனக்கு சரியா வருமா?
அப்ப அந்த மாதிரி உள்ள எல்லா இதுல இந்த ஹதீஸ்ல நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா பிராடும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒண்ணு என்னன்னு கேட்டா ஷேர் மார்க்கெட் தான். இன்னைக்கு எல்லாம் அடிபட்டு போகணும்னு வழங்குறாங்க. சூதாட்டம் தான் இது உண்மை கிடையாது. புரோக்கர்கள் பண்ற வேலை. இதுல கோடி கோடியா நல்ல சம்பாதிக்கலாம். உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு என்ன செய்யலாம், இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய நிலை வசதி மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, இந்த குதிரை ரேஸ் மாதிரி தான். குதிரை ரேஸ்ல பணம் கட்டுறான்ல, அது எல்லாரும் நஷ்டப்பட்டு போயிடுவான். நெளி வசூலி தெரிஞ்சு சம்பாதிப்பான். இது ஓடும், இது ஓடாது, இந்த குதிரை அளவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இது ஏற்று ஓடக்கூடிய குதிரை இது, இன்னைக்கு வெயில் இந்த அளவுக்கு அடிக்குது, இன்னைக்கு மழைக்கு இந்த குதிரை ஒத்துக்கிறாரு, அந்த குதிரை வெயில் ஒத்துக்கிறாரு, இப்படி எல்லாம் அதெல்லாம் அறிஞ்சு வச்சிருப்பானுவோ. இந்த தளத்துல நல்லா ஓடும் சொல்லி பணத்தை கட்டி என்ன செய்வான், அடிச்சு போயிடுவான். அதுக்கு இதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல எவன் இந்த மாதிரி சூதாட்ட கடையை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறானோ அவன் என்ன செய்வான், ஒரு நாளைக்கு 40 கம்பெனில ஷேரை வாங்கி 40 கம்பெனி வித்துட்டு போயிருவான். ஒழுங்குதா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பான் சில பேர். அதனால இந்த ஷேருங்கிறது இருக்க இது ஒரு பொருளே கிடையாது. ஷேர் ஒரு கற்பனை தான். நீ வாங்குற, நீ எந்த ஒரு பொருளையும் வாங்குற, ஒண்ணும் இல்லாததான் வாங்குற. என்னத்தை வாங்கிவிட்ட, சரிப்பா என் கம்பெனில ஷேர் வாங்கிவிட்டு கம்பெனி உள்ள வருவியா, நீ விடுவானா, அவனைய வாட்ச்மேன் விடுவானா, நான் ஷேர் சர்டிபிகேட் வச்சிருக்கேன், நீ ஒரு கம்பெனில ஷேர் வாங்கிவிட்ட. கம்பெனி பேரெல்லாம் சொன்னா நல்லா இருக்கு. அதுதான் அதுக்காக நானே கம்பெனி ஆகிக்கிறது. நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன், நான் ஷேர் வச்சிருக்கிறேன், நீ வாங்கிவிட்டீல, நான் ஒரு 1000 ரூபாய் ஷேர் வச்சிருக்கேன், 4 ஓடரு உள்ள கொடுக்க விடுவேனா, அவனுக்கு சொல்லி போடுறான். என்ன ஷேர், இப்ப நீ ஷேர் எப்ப நான் அதுல ஒரு பங்காளியோ நான் எப்ப வேணா உள்ள போய் அதை செக் பண்ண எனக்கு உரிமை இருக்கணுமா இல்லையா? உரிமை தருவானா? மேனேஜிங் டைரக்டர் ரூம் வரைக்கும் நான் போய் இது என்ன 1000 ரூபாய் தந்திருக்கேன் என்ன லெவல் கேட்டா வெளியே போட காட்ட வச்சுட்டு போட அப்படித்தானே சொல்லுவேன். அப்ப நீ என்ன ஷேர் இது, நீ என்ன பங்குங்கிற, பங்குனா என்ன அர்த்தம், பங்குனா உனக்கும் அதுல ரைட் இருக்க வேண்டும். உனக்கு ரைட் தரலன்னு சொன்னா இது அப்பட்டமான சூது தான், இது அப்பட்டமான பிராடு தான், அப்பட்டமான மோசடி தான். இது ஒரு வியாபாரம், நிறைய பணம் கிடைக்கும் நினைச்சு இன்னும் சொல்ல போறேன், நிறைய பணம் கிடைக்கும் நீங்க போனீங்கன்னா சூதாட்டங்கள் பூரா அதே வழியில் உங்களை பழத்தில் தள்ளிப்படும். உலக கணக்கு போட்டாலும் மார்க்கத்திலையும் தப்பு, அது விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம திறமையா கையாண்டா அப்படி பண்ணிடலாங்கிறீங்க. திறமையா உள்ளவனா காண போயிட்டாங்க. திறமையா இருக்கிறவனை மாத்திர மாதிரி அந்த கம்பெனி திவாலான உடனே எல்லா திறமைக்காரும் நேட்டாடி திறமையா உள்ளவன் கம்மியா அடிபடுவான், அடிப்பட்டாலும் அப்படி அடிபடுவான். நல்லா வாங்கி வச்சிருப்பானா 10,000 கோடி ஷேர் வாங்கி வச்சிருப்பான், நல்லா சம்பாரிச்சு ஒரு நாள் அங்க உளுந்தவன அடிக்கும்ல 10,000 கோடி போய் 1000 ரூபாயில நின்றுவாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு தொழில். சூதாட்டத்தில் இருப்போம் அப்படிதான் செய்வான். பாத்தீங்களா இல்லையா? பார்த்தா அப்படி அள்ளி சுட்டு அள்ளிட்டுருவான். 4 நாளைக்கு 5ஆவது நாளைக்கு எல்லாத்தையும் விட்டு நகையை விட்டு பொண்டாட்டி அடக்க வச்சு அப்படிலாம் பண்ணலாம் இருக்காங்க. சூதாட்டத்தில் எப்படி இப்படி எல்லாத்தையும் இழக்கிறானோ அது மாதிரி இழந்து போயிடும். இதெல்லாம் ஒரு ஸ்டடி கிடையாது. இதெல்லாம் உழைக்காம சோம்பேறிகளை உண்டாக்கி மக்களை ஏமாத்தி நம்ம எவன் ஏமாறுறான்னு காத்துக்கிட்டு இருந்து அது அடிக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கிறது. இது பிராடுன்னு போறதா இல்லை. இது எப்படி ஒரு முஸ்லீம் செய்வான்? ஒரு மரத்தில் இருக்கிற நான் கேட்கிற ஒரு மரத்தில் இருக்கிற காயை காட்டிக்கிட்டு நாளைக்கு உனக்கு விற்கிறேன்னு விற்க கூடாது இருக்குது. அதையா உன்னை காட்டுறான, நீ ஒண்ணு காட்டலைய, பிஞ்சையாச்சும் காட்டுறானப்பா. பிஞ்சை காட்டாலும் பிஞ்சு இது காயா போவோம் வாங்கிக்கிறியான்னு கேட்கிறான்ல, இவன் என்னத்தை காட்டினா அதை காட்டி வித்தாலே விற்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது நீ எப்படி இதை காட்டுவ? இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிப்பா கவனிச்சு தடுத்திருக்கும் பொழுது நேற்று நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்து பார்த்தீங்க என்று சொன்னா இந்த ஷேர் மார்க்கெட் இந்த நவீன காலத்தில் உள்ளது 1ஆம் நம்பர் ஃப்ராடு. இதை ஒரு முஸ்லீம் போய் நுழைஞ்சு அடுத்த முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, ஏமாத்த சேர்த்து யாருன்னா நீ என்னத்தை வாங்கினு கேளுங்க. இந்த கேள்வி அவன் ஆன்சர் பண்ணணும். நீ வாங்கினது என்ன? ஒண்ணுமே வாங்கல, எதையுமே வாங்கல, லாட்டரி சீட் தான் வாங்கியிருக்க. அது லாட்டரி சீட்டு தானே வாங்கியிருக்க, என்னத்தை நீ வாங்கிவிட்ட? ஒண்ணும் வாங்கல. அப்ப ஒண்ணு விஷயம். ரெண்டாவது, அவன் என்ன பண்றான், அவ்வளவு ஹலால் ஹராம்னு உள்ள போய் பாத்தியா? நீ ஒரு கம்பெனில ஷேர் வாங்குறன்னா அந்த கம்பெனியுடைய தொழில்கள் என்னென்ன நடக்கிறது, அது எல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில நடக்கக்கூடிய ஒரு தொழிலா, ஏமாற்றக்கூடிய ஒரு தொழிலா? ரெண்டாவது பாத்தியா? அந்த தொழில போட்டிருக்கிற பணம் எல்லாம் அவனோட அப்பம் பாட்டை விட்டு சொத்த கொண்டே போட்டானா அல்ல பேங்க்ல வட்டிக்கு வாங்கி போட்டானா? அதை நீ பாத்தியா? அல்ல உள்ள போய் நுழைஞ்சு கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கான்னு உன்னால செக் பண்றதுக்கு உனக்கு உரிமை தருவானான்னு பாத்தியா? ஒண்ணும் கிடையாது. அப்ப இது லாப நடத்துல நமக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. அந்த சூதாட் அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு கண்டுக்கிறாம வெளியே விட்டுருவாங்க. அது பாட்டு லாட்டரி சீட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர அந்த ஷேருக்கு இந்த கம்பெனிக்கு சம்மந்தம் கிடையாது. நல்லா வழங்கிருங்க. அந்த ஷேருனால இவனுக்கு ஏறும். அந்த 30% 3 கோடி ரூபாய் போகுமையானால் எனக்கு 7 கோடி ரூபாய் இருக்கு நான் சொல்லிக்கிற முடியும். அவ்வளவுதான். 7 கோடி ரூபாய் இருக்காதானா? இவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. இவனுக்கு எந்த ஒரு பங்கும் அந்த கம்பெனி கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். பங்கு ஷேர் மார்க்கெட் சொல்லக்கூடிய பங்கு சந்தை இருக்க, அதுல எல்லா வகையிலையுமே ஏமாற்றுதலும் சூதாட்டம் தான் இருக்கிறது.
அதை வந்து நிறைய அதனுடைய நிபுணர்களை கேட்டா உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுல எந்த விதமான தெளிவும் கிடையாது. லாபம் கிடைக்கிறதுக்காக வேண்டி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அதை வந்து எவன் ஏமாறுறான் அவன் கட்டிட்டு வாங்குறது தான் பாக்குறாங்க. அதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் அதுல இருக்கிற என்னன்னு கேட்டா பங்குல அதை பின்னாடி நம்ம விசாரிக்கும் போது நமக்கு தெரிய வர்ற விஷயங்கள் என்னன்னு கேட்டா பங்கு சந்தையில ஒரு மதிப்பு போடுவான். என்ன மதிப்பு? ஒரு பங்குக்கு இவ்வளவு மதிப்பு போடுவான்ல முதல்ல வெளியிடும் போது. நேற்று சொன்ன மாதிரி 1 கோடி ரூபாய் நான் ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறேன். அதுல என்ன செய்யறேன், ஒரு 30 லட்சம் ரூபாயுடைய பங்கை நான் வந்து விற்பனை செய்யறேன். இந்த 30 லட்சம் ரூபாய் பங்கு விற்கிறது ரூல் வச்சிருக்காங்க. பங்குடைய மதிப்பு எவ்வளவு இருக்கணும்னா 10 ரூபா 100 ரூபாய் அவ்வளவுதான் இருக்கணுமா, அதுக்கு மேல இருக்கக்கூடாது சட்டம் இருக்குது. ஆனா 10 ரூபாய் பங்கு வாங்க முடியாது, 1000 குறைஞ்சு தரமாட்டேன்றாங்க. வாங்குறவங்க என்ன செய்யணும், ஒரே ஒரு பங்கு தாங்க 10 ரூபா அப்படின்னு வாங்க இயலாது. 10 ரூபா பங்கு வாங்குற 10 ரூபா பங்கா இருந்தா கூட 1000 10 ரூபா பங்கு நீங்க என்ன செய்யணும், வாங்கணும். 100 ரூபா பங்கு எல்லாரும் வாங்குறதுக்காக என்ன செய்யறாங்க, எப்படி 10 ரூபா 100 ரூபாங்கிற அளவு தான் பங்கே இருக்கும். ஒரு ஷேருடைய அளவு எவ்வளவுதான் இருக்கு, ஒரு ஷேர் 10 ரூபா, ஒரு ஷேர் 1000 ரூபாய். இது வந்து முகமதிப்புன்னு சொல்லுவாங்க. முகமதிப்புனா என்ன, அந்த கம்பெனி வெளியிடுறான்ல, அந்த வெளியிடும் போது அதுக்கு இருந்த மதிப்புக்கு பேர் என்னது, முகமதிப்பு. இப்ப என்கிட்ட நீங்க 100 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்கிட்டீங்க, ஒரு ஷேர் எவ்வளவு வாங்கிக்கிறீங்க, என்னுடைய கம்பெனியில இருந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. 100 ரூபாய்க்கு வாங்கினா அது என்ன வாங்குறேன், 5000 ரூபாய்க்கு கூட போகும், 500 ரூபாய்க்கு கூட போகும், 10,000 ரூபாய்க்கு அங்க மாத்திக்கிறது, மாத்திட்டு இருப்பாங்க. என்கிட்ட 100 ரூபாய்க்கு நீங்க வாங்கி இருக்கிறீங்கல்ல, இந்த ஷேருக்கு நான் கம்பெனி முதலாளிங்கிற முறையில நான் உங்களுக்கு லாபம் தரணும். லாபம் தரணுமா இல்லையா? அப்ப உங்களுடைய நீங்க வந்து 100 ரூபாய்க்கு அந்த ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா நான் இப்ப 1 கோடி ரூபாய்க்கு என்ன லாபம் கிடைக்குன்னு பார்த்து அந்த 100 ரூபாய்க்கு என்ன லாபம் வருமோ என்ன செய்யணும், அதை உங்களுக்கு நான் தரணும். தரணுமா இல்லையா? இந்த கம்பெனிக்காரன் எதுக்கு லாபம் கொடுக்கறான்னு கேட்டீங்கன்னா முகமதிப்புக்கு தான் லாபம் கொடுக்கறான். எது கொடுக்கறான், 10,000 ரூபாய் பங்கு வந்து 10 லட்சத்துக்கு விற்கிது. நீ எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்க, 10 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிற. முத வாங்கினா 10,000 ரூபாய் வாங்கியிருப்பான். 10,000 ரூபாய்க்கு யார் வாங்கியிருப்பா, அந்த வெளியிடுற அன்னைக்கு ஒருத்தன் வாங்கினானே அவன் தான் அந்த பங்கை 10,000 வாங்கியிருப்பான். இந்த 10,000 வாங்கினது நீ வாங்கினவன் என்ன செய்யறான்னு கேட்டா 50,000 விற்கிறான். அது மார்க்கெட்ல போலியா அதனுடைய மதிப்பை ஏற்றனவன 50,000 விற்கிறான். 50,000 வாங்கினவன் வந்து 1 லட்சத்துக்கு விற்கிறான். 1 லட்சத்துக்கு வாங்கினவன் 5 லட்சத்துக்கு வித்துட்டான். இப்ப இந்த 10,000 ரூபாய் பங்கை வந்து நீங்க தான் 5 லட்சத்துக்கு வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கிறீங்க. 5 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு பங்கை நீங்க வாங்கினால் உங்களுக்கு லாபம் எவ்வளவு ரூபாய்க்கு தரணும், 5 லட்சம் ரூபாய்க்கு லாபம் தரணும். அந்த கம்பெனி என்ன செய்யணும், 5 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் தரணும் அவ்வளவு தரணும். அவன் என்ன செய்வான்னு கேட்டா நீங்க 10,000 ரூபாய்க்கு லாபம் போட்டு உங்களுக்கு அனுப்புவான். இந்த ஷேர் வச்சுக்கிற ஆளுக்கு என்ன கிடைக்கும், 10,000 ரூபாய் வெளியிட்ட பங்கு நீங்க 10,000 ரூபாய் போட்டுக்கிறீங்க, இந்த 10,000 ரூபாய்க்கு லாபம் இவ்வளவு வாங்குறான். அப்ப வந்து 10,000 ரூபாய் பொருள் 5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வாங்கின பைத்தியக்காரத்தனம் தானே. அவனே 10,000 ரூபாய் உனக்கு கணக்கு வச்சிருக்கான், உன்னுடைய மதிப்பு எவ்வளவுதான் 10,000. அப்ப இது போர்ஜரியா போலித்தனமாக அவன் கம்பெனியில இல்லாத மதிப்பை இருப்பதாக காட்டி ஏமாத்துகிறார்கள் என்பதற்கு அவன் முக மதிப்பை தான் கணக்கில் எடுத்துக் கொள்கிறான். எந்த நிறுவனத்துடைய பங்கா இருந்தாலும் சரி அந்த முத வெளியிடுறாங்க அவ்வளவுதான்டா அவன் மதிப்புன்னு அவன் சொல்றான். என்கிட்ட மதிப்பு 10,000 தான்டா, நீ வந்து 5 லட்சம் வாங்கிட்டு போனாங்கிறான். கம்பெனிக்கு சொந்தக்காரன் சொல்றான் உன்னுடைய ஷேருக்கு மதிப்பு எவ்வளவு, வெறும் 10,000. நீ நினைச்சுக்கிட்டு 5 லட்சம் சொல்லி அவன் தராம அதுக்கு எப்படி மதிப்பு வரும், யாருடைய பங்கு அவன் தான் டிசைட் பண்ணல. நான் தான் என் பங்கு விற்கிறேன் சொன்னா என்னிடத்தில் நீ ஷேர் வாங்குறேன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு உரிமை இருக்குன்னு நான் சொல்லணும். 5 லட்சம் கொடுத்து நீ வாங்கினால் 5 லட்சத்துக்கு என் கம்பெனில உரிமை இருக்குன்னு நான் சொல்லணும். நீ 10 லட்சத்துக்கு அதை வாங்கினால் என் கம்பெனில 10 லட்சத்துக்கு உனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா அது நேர்மை. இவன் வந்து செய்யறான் 10,000 ரூபாய் பங்கு 5 லட்சத்துக்கு மார்க்கெட்ல விற்க விடுறான். 5 லட்சத்துக்கு வாங்கின கூப்பிட்டு சொல்றான் 5 லட்சம்லாம் கிடையாது 10,000 உனக்கு என்னமோ அது தர வேணாம். அப்ப ஓனர் சொல்றதான் டிசைட் பண்ணணும். நான் தான் அந்த கம்பெனியுடைய ஓனர்னு சொன்னா உன்னுடைய பங்குடைய மதிப்பை டிசைட் நான் தானே பண்ணணும். நானே 10,000 ரூபாய்க்கு மேல இல்லைங்கிற நீ எதுக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்குற. அப்ப 10,000 போட 4,90,000 என்ன, அது சூது, அது மோசடி, போர்க்கடி, பொய். அது வெறும் 10,000 தான் உனக்கு மதிப்பு கம்பெனிக்காரன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப இதுல நம்ம இது ஒரு ஃப்ராடுன்னு நம்ம விளைவிக்கிறோம். இது ஒரு வகை. இன்னொன்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இன்னொரு மோசடி நடக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கேன்னு வைங்களேன், நான் என்ன செய்யறதுன்னு கேட்டா 1 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்கிறேன். 1 கோடி ரூபாய்க்கு வச்சு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்வேன், நான் வந்து உங்களுக்கு ஷேரை வந்து மார்க்கெட்ல விடுவேன். விட்டவன என்ன செய்யும், 10 லட்சம் ரூபாய் ஷேர் 10 லட்சம் ரூபாய்க்கு தான் போகும். ஸ்டார்டிங் தானே, அப்பதானே கம்பெனில நான் மார்க்கெட்ல வர்றேன். நீ 10 லட்சம் ரூபாய்க்கு ஷேரை விற்கிறேன். நீங்க 10 பேர் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்றீங்க, ஷேரை வாங்கிட்டீங்களா. வாங்கணும் நான் என்ன பண்ணுவேன், நானே இந்த ஷேருக்கு பயங்கர தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி வச்சு அவனுக்குள்ள ஆட்களை விட்டு நானே வாங்கிடுவேன். 1 லட்சம் ரூபாய், நான் 2 லட்சம் ரூபாய் தரதாங்க, 3 லட்சம் ரூபாய் தரதாங்கன்னு நானே
நானே அதுக்கு சில ரூபாய்களை இறக்கி விட்டு என்னுடைய கம்பெனி பங்கை நானே வாங்குவது. வாங்கணும் அப்படி தோற்றம் ஏற்படும். என்ன ஏற்படும் பாக்குறவனுக்கலாம், பயங்கரமா இருக்கிற கிடைக்க மாட்டேங்குதா, அலைகிறாங்க. அந்த கம்பெனிக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது அடுத்த நிமிஷம் 2 லட்சம் ரூபாய் ரெடியா இருக்காங்க, 2 வாங்க 3 வாங்க ஆள் ரெடியா இருக்கலாம். இப்படின்னு அப்படியே உனக்கு மயக்கம் வரும். வாங்கினா இதைத்தான் வாங்கணும். என் கம்பெனியை நான் வித்திருக்கிறது தான் பயங்கர மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட் நான் உண்டாக்குறேன். நான் தான் என்னுடைய ஷேர் அந்த 10% விட்டுருக்கிறேன். அதனுடைய மதிப்பு அதிகமாக்கி விட்டு தட்டுப்பாடு ஏற்படுமா? அப்ப இன்னொரு 20 விடுவேன். என்ன விடுவேன்? இந்த 10 லட்சத்துக்கு வந்து நான் வந்து மதிப்பை ஏற்றி விட்டுட்டு கிடைக்கல தட்டுப்பாடு எங்க அந்த கம்பெனி இருக்குதா, அந்த என் கம்பெனி பேரை வச்சுக்கிறோங்களேன், ஒரு ஏ கம்பெனி செட் கம்பெனி என்ற கம்பெனி சொன்னா அந்த செட் கம்பெனி ஷேர் இருக்கான்னு அலைவீங்க, கிடைக்காது. ஏன்னா அதை நான் வாங்கி வச்சிருப்பேன். அலைவீங்களா, நல்ல பயங்கர ரேட்ல போயிட்டு இருக்கேன். அப்ப நான் வந்து 1 லட்சம் ரூபாயில 1 கோடி ரூபாயில இன்னொரு 20 லட்சத்தை இறக்குவேன் ஷேர் இந்த கொடுவேன். அவன் என்ன செய்வான், பயங்கரமான ரேட்டை கொடுத்து வாங்கிக்குவான், ஒரு அடி அமைக்குவான், அவ்வளவுதான். இப்படிதான் இந்த மாதிரி செஞ்சதுனால இது திவால் ஆயிடுது. திவால் ஆகிற காரணம் என்ன? அப்பட்டமான ஒரு அயோக்கியத்தனம், ஒரு மோசடி, மக்கள் இந்த பேராசையை, மனிதர்களுடைய பேராசை, உழைக்காம சீக்கிரம் சம்பாதிக்கணுங்கிறது, இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு செய்கிற முதல் தரமான ஒரு மோசடி, உலக அளவில் உள்ள மோசடி என்னவென்று சொன்னால் இந்த ஷேர் பங்கு சந்தை தான். எவன் கண்டுக்க மாட்டான், தடுக்க மாட்டான். இது சூதாட்ட தடுப்பான், சின்ன சின்ன இடங்கள்ல உள்ள விஷயங்கள்லாம் தடுப்பான், ஸ்டார் ஹோட்டல்ல தடுப்பான, தெருவுல வந்து ஆபாச டான்ஸ் ஆடுறான்னு அரெஸ்ட் பண்ணுவான். அதே ஸ்டார் ஹோட்டல் நடக்கும், அதை வந்து அரெஸ்ட் பண்ணுவான். அதுக்கு கேட்பானா, தண்ணி அடிச்சுட்டு போறேன்னா என்ன செய்வான், கேட்பான். ஸ்டார் ஹோட்டல் போயிடுச்சா கேட்பானா, கேட்க மாட்டான். அது மாதிரி இவங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல் இது, இவங்களுக்கு எல்லாம் அது சூதாட்டம் கூடாது, ஏமாற்றக்கூடாது, ஃப்ராட் பண்ணக்கூடாதுன்னா நம்மள மாதிரி 1000 ரூபாய் 500 ரூபாய் காரனுக்குள்ள சட்டம். நீ தான் ஏமாற்றக்கூடாது. இந்த லஞ்சத்துக்கு பிடிக்கிறாங்களா இல்லையா, 250 ரூபாய் வாங்கிய தாசில்தார் கைதுமா 2.5 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. அவனை பிடிக்காம என்னது பேப்பர்ல செய்தி வரும், 250 ரூபாய் வாங்கிய அவனுக்கு பாவமா இருக்கு. அந்த பைத்தியக்கார பயிர் இந்த காலத்துல 250 ரூபாய் மாற்றியாண்டு லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அற்பமானதா இருக்கும். 100 ரூபாய் வாங்கி கைது, 200 ரூபாய் வாங்கி கைது, 300 ரூபாய் வாங்கி கைது. இங்க ஒரு கையெழுத்தை போட்டு விட்டு 5 கோடி வாங்கி போறான். அவனை போய் அவன் கைது பண்றது. அப்ப அந்த மாதிரியான பண முதலைகளால் இந்த ஷேர் மார்க்கெட்டை வந்து என்ன செய்யறாங்க, எல்லாரும் சேர்ந்து தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு அரசாங்கத்தில் சட்டப்பூர்வமானது மாதிரி தோற்றம் அளிக்கிறதே தவிர அது அப்பட்டமான பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய தில்லுமுள்ளு பிராடு தான் என்பதுல 2வது கருத்துக்கு இடமே கிடையாது. இது மாதிரி உலகத்தில் இந்த அறிவுபூர்வமாக சிந்தித்து இந்த மோசடிகளை தட்டி கேட்கறதுக்குன்னு சில நிறுவனங்கள், தன்னார்வ நிறுவனங்கள் உலக அளவில் இருக்கிறது. பல நிறுவனங்கள் இவங்க அம்பலப்படுத்திருக்கிறாங்க. திருட்டுக்கொள்வோ கள்ளக்கொள்வோ ஏமாந்துடாதீங்க, எல்லாம் சேர்ந்துட்டு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய மனித உரிமை அமைப்புகள் மூலமாக இதெல்லாம் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு. அதுவே தலைப்பாயிடக்கூடாது. இது வந்து பங்கு சந்தை.